வைகை ஆற்றங்கரையின் ஓரத்தில் அமைந்திருந்த அந்த கிராமத்தில் காதலித்து திருமணம் செய்வதை மக்கள் பெரும் பாவமாக கருதினர். மதிவதனிக்கும் அது தெரியும். அவள் அதே ஊரில்தான் பிறந்தாள், வளர்ந்தாள். ஆனால் அவளுக்கு அமையப்போகும் கணவனை பற்றி அவளுக்கு ஒரு சிறு துளி கூட தெரிந்திருக்கவில்லை. மதியின் தந்தை தேவராஜ் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். ஆதரவற்ற அவளது தாய் வறுமையின் பிடியில் சிக்கி தன் ஒரே மகளுக்கு எப்படியாவது ஒரு நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்துவிட வேண்டும் என்று தவித்து கொண்டிருந்தாள். அந்த ஊரின் மதிக்கத்தக்க பஞ்சாயத்து பெரியவரான பெரியசாமி தன் மறைந்த நண்பன் தேவராஜனின் மகளை தன் வீட்டு மூத்த மருமகளாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று திடமான முடிவெடுத்தார். மதிவதனி பேரழகி இல்லை என்றாலும் பார்ப்பவர் மனதில் அமைதியை தரும் முகம் அவளுடையது. அதிகம் படிக்கவில்லை என்றாலும் ஓரளவிற்கு எழுத படிக்க தெரிந்திருந்தது. பெரியசாமி தன் வீட்டில், நம் அன்புவுக்கு நான் பொண்ணு பார்த்துட்டேன், அது தேவராஜன் மகள் மதிவதனிதான் என்று அறிவித்த போது அவர் மனைவி அங்கம்மாள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அன்பு சிறு வயதிலிருந்தே படிப்பறிவில்லாமல் தந்தையின் சொல்லே மந்திரம் என்று உழைப்பையே நம்பி வாழும் கிராமத்து வாலிபன். ஆனால் இளைய மகன் கதிர்வேல் நகரில் படித்து ஓரளவிற்கு வேலை பார்ப்பவன். அங்கம்மாளுக்கு எப்போதுமே அன்புவை விட கதிர்வேல் மீதுதான் பாசம் அதிகம். கதிரின் திருமணமும் அவசர அவசரமாக செய்து முடிக்கப்பட்டிருந்தது. அன்புவின் 3 சகோதரிகளும் திருமணமாகி சென்றிருந்தாலும் அடிக்கடி தாய் வீடு வந்து பஞ்சாயத்து கூட்டுபவர்கள். ஊர் மக்கள் முன்னிலையில் பெரியசாமி என் நண்பனுக்கு கொடுத்த வாக்கை நான் காப்பாற்றுவேன், மதிவதனிதான் இந்த வீட்டு மூத்த மருமகள் என்று பிரகடனம் செய்தார். ஆனால் அங்கம்மாளின் கணக்கு வேறாக இருந்தது. டவுனிலிருந்து வந்த அவளது இளைய மருமகள் ஜனனி நிறைய வரதட்சணையோடு வந்தவள். அதேபோல் ஜனனியின் தங்கையை தன் மூத்த மகனுக்கு கட்டி கொடுத்தால் மேலும் சொத்து வரும் என்று அவள் ஆசைப்பட்டாள். ஒரு நாள் மதியின் வீட்டிற்கு வந்த அங்கம்மாள், ஏய், என் மகன் பின்னாடி சுத்துறதை நிறுத்திக்கோ, உன்னை என் வீட்டு மருமகளாய் ஏத்துக்க முடியாது என்று மிரட்டினாள். மதியும் அவளது தாயும் ஏழைகள் என்பதால் மௌனமாக அழுதனர். ஆனால் மதியின் தாய் தன் மகளின் எதிர்காலத்திற்காக இந்த முறை பின்வாங்க கூடாது என்பதில் உறுதியாக இருந்தார். அன்புவுக்கும் மதியை மிகவும் பிடித்திருந்தது. வீட்டில் அனைவரும் எதிர்த்தாலும் நேர்மையாளரான பெரியசாமியின் சொல்லுக்கு மறுசொல் பேச அங்கு யாருக்கும் துணிச்சல் இல்லை. மதிவதனிக்கு அந்த வீட்டில் அன்புவும் மாமனார் பெரியசாமியும் மட்டும்தான் நிம்மதி தரும் மனிதர்களாக இருந்தனர். மற்ற அனைவரும் அவளை ஒரு அநாகரிகமான ஏழையாகவே நடத்தினர். மதியின் மாமியார் அங்கம்மாளும் இளைய மருமகள் ஜனனியும் ஒரு பலமான கூட்டணியை அமைத்திருந்தனர். ஜனனி எப்போதுமே தன் பணக்கார திமிரை காட்டிக்கொண்டே இருந்தாள். உண்மையில் ஜனனிக்கும் கதிருக்கும் காதலித்துதான் திருமணம் நடந்தது என்ற உண்மை மதிக்கு அங்கு சென்ற பின்புதான் தெரிந்தது. ஊரில் காதலிப்பது பாவம் என்பதால் அங்கம்மாள் அதை மறைத்து தானே பார்த்து நடத்திய திருமணம் என்று ஊரை நம்ப வைத்திருந்தாள். அன்பு அதிகாலையிலேயே கூலி வேலைக்கு கிளம்பி விடுவான். மதி நாள் முழுவதும் வீட்டில் மாடாய் உழைத்தாள். அன்பு இரவில் களைத்து வரும்போது மதி வீட்டில் எல்லாம் நல்லபடியாக நடக்கிறதா என்று கேட்கும்போது அவனுக்கு பாரமாக இருக்கக்கூடாது என்று எல்லாம் நல்லா இருக்குங்க என்றே போய் கூறுவாள். அங்கம்மாள் மதிக்கு சில நேரங்களில் உணவை கூட சரியாக கொடுக்க மாட்டாள். ஆனால் மதி, நான் எல்லாரோடும் சேர்ந்து சாப்பிட்டேங்க என்ற அன்புவிடம் மறைத்து விடுவாள். மாமனார் பெரியசாமி மதிக்கு ஆதரவாக பேசினால் வீட்டில் பெரும் புயல் வீசும். ஒரு நாள் அங்கம்மாள், ஏண்டி, என் மகன் கழுத்துல வந்து விழுந்துட்ட, உனக்கும் அவனுக்கும் ஏதாவது பொருத்தம் இருக்கா என்று மதியை எல்லார் முன்னிலையிலும் கேலி செய்தாள். நாத்தனாரும் சேர்ந்து கொள்ள மதிக்கு அழுகை முட்டியது. அப்போது அங்கு வந்த பெரியசாமி, அங்கம்மாள் நிறுத்து, மதி என் வீட்டு மருமகள், அவளை நான் தான் ஆசைப்பட்டு கூட்டிட்டு வந்தேன் என்றார். மதிக்கு அன்று எங்கிருந்தோ தைரியம் வந்தது. கண்ணீரை துடைத்து கொண்டு, அத்தை, நான் ஆசைப்பட்ட இந்த வீட்டுக்கு வரல, உங்க மகன் என் கணவர், அவரை எனக்கு பிடிக்கும், நான் உங்க சொத்துக்கு ஆசைப்படல என்றாள். அடி பாவி காதலா, உன்னால எங்க குடும்ப மானமே போகுது என்று கத்தினாள் அங்கம்மாள். பெரியசாமி மதியை தன் அறைக்கு அழைத்து சென்று ஆறுதல் கூறினார். மதி, இவள் பண ஆசை பிடித்தவள். கதிர் அவன் பொண்டாட்டி ஜனனி சொல்றபடி ஆடுற குரங்கு. நீ அன்புவுக்கு துணையாயிரு, உழைக்கிறவனுக்கு ஒரு நாள் விடிவு காலம் வரும் என்று அறிவுறுத்தினார். அன்று இரவு அன்பு சீக்கிரமாகவே வீட்டிற்கு வந்தான். மதியின் அறையிலிருந்து அங்கம்மாளின் கத்தல் சத்தம் கேட்டது. அன்பு வேகமாக கதவை திறந்தபோது அங்கம்மாள் மதியை ஆக்ரோஷமாக பிடித்து வெளியே தள்ளி கொண்டிருந்தாள். மதி நிலை தடுமாறி கீழே விழப்போன கணத்தில் அன்பு அவளை தாங்கி பிடித்து கொண்டான். கோபத்தில் அவன் கண்கள் சிவந்தன. அம்மா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஏன் மதியை தள்ளுறீங்க என்று கர்ஜித்தான். காரணம் மிக சிறியது. அன்று ஜனனியின் வீட்டுக்காரர்கள் வந்திருந்ததால் ஜனனி தன் விலை உயர்ந்த டின்னர் செட் பாத்திரங்களை எடுத்திருந்தாள். மதி மேஜை மீது தட்டுகளை வைக்கும்போது எதிர்பாராத விதமாக ஒரு தட்டு கை தவறி உடைந்து விட்டது. அதற்கு ஜனனி, உன் அம்மா வாழ்னா
முழுக்க உழைச்சாலும் இந்த ஒரு தட்டோட விலையை தர முடியாது. ஏழை பரதேசி என்று மதியின் தாயை கேவலப்படுத்தி இருந்தாள். மதி அழுது கொண்டே அறைக்கு ஓடி வர அங்கம்மாள் அவளை அடிக்க வந்திருந்தாள். அன்பு மதியின் கையை பார்த்தான். அதில் காயம் ஏற்பட்டு ரத்தம் கசிந்தது. அவளுக்கு உடம்பும் பலவீனமாக இருந்தது. உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான். பரிசோதனைக்கு பின் வந்த அறிக்கை அன்புவின் வாழ்வில் பெரும் ஒளியை தந்தது. உங்கள் மனைவி கர்ப்பமாக இருக்கிறாள் என்று மருத்துவர் கூறினார். அன்புவின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. அவளது கைகளை கோர்த்து மதி, எனக்கு இதைவிட பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்லை என்றான். வீட்டிற்கு வந்தபோது பெரியசாமி மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் ஜனனியின் முகத்தில் பொறாமை தாண்டவமாடியது. அவள் வந்து இத்தனை வருடங்களாகியும் அந்த வீட்டுக்கு ஒரு வாரிசை தரவில்லை. 3 நாத்தனார்களும் ஓடி வந்தனர். இனி இவள் தலைக்கால் புரியாமல் ஆடுவாள் என்று சாடினர். யாரும் மதிக்கு ஒரு வாழ்த்து கூட சொல்லவில்லை. அன்று இரவு அன்பு கட்டிலில் அமர்ந்து அமைதியாக அழுதான். மதி பதறிப்போய், ஏங்க அழுறீங்க என கேட்டாள். மதி, இந்த வீட்டில் உனக்கு நடக்கும் கொடுமைகள் எல்லாம் எனக்கு தெரியும். நீ எனக்காக மறைக்கிறாய். நான் உன்னை இந்த நரகத்தில் இருந்து கூட்டிட்டு போய் நமக்காக ஒரு தனி உலகம் அமைப்பேன். இது என் சத்தியம் என்றான் அன்பு. மதியின் தலை அன்புவின் தோள்களில் சாய்ந்தது. சில மாதங்கள் உருண்டோடின. மதிக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு அபிமன்யு என்று பெயரிட்டனர். ஆனால் ஒரு நாள் மதியம் கதிர்வேல் பதற்றத்துடன் வீட்டிற்குள் ஓடி வந்து பெரியசாமியிடம் ஒரு செய்தியை கூறினான். அதை கேட்ட பெரியசாமி அப்படியே நெஞ்சை பிடித்து கொண்டு கீழே சரிந்தார். ஊரே அலறியது. அன்புவுக்கு ஏதோ ஆகிவிட்டது. அன்பு வேலை செய்யும் இடத்தில் ஒரு கொடூரமான விபத்து நேரிட்டிருந்தது. மருத்துவமனையின் வெள்ளை சுவர்களும் குளிர்ந்த காற்றும் மதியின் நெஞ்சை குத்தின. மருத்துவர் வந்து அன்புவுக்கு உடலில் பெரிய காயங்கள் இல்லை, ஆனால் தலையில் பலத்த அடிபட்டதால் அவர் கோமா நிலைக்கு சென்று விட்டார். அவர் எப்போது விழிப்பார் என்று சொல்ல முடியாது. இதற்கு பெருமளவில் மருத்துவ செலவாகும் என்றார். பெரியசாமி நாற்காலியில் உடைந்து அமர்ந்தார். அங்கம்மாளோ மதியை நோக்கி, உன் கால் ராசிதான் என் மகனை இந்த நிலைக்கு ஆக்கியது என்று கத்தினாள். மதி அன்புவின் அருகில் சென்று அமர்ந்தாள். இயந்திரங்களின் சத்தம் மட்டுமே அவன் உயிரோடு இருப்பதை காட்டியது. மருத்துவர்கள் அது ஆழ்ந்த தூக்க கோமா என்றும் சுற்றி இருப்பது அவனுக்கு தெரியாது என்றும் கூறினர். நாட்கள் நகர்ந்தன. மதிக்கு குழந்தை பிறந்து 1 வருடமாகியும் அன்பு கண்கள் திறக்கவில்லை. குழந்தை அப்பா அப்பா என்று அழைக்கும் சத்தம் அந்த அறையோடு மடிந்தது. இதற்கிடையில் மாமனார் பெரியசாமியும் அந்த துக்கத்திலேயே மாரடைப்பால் இறந்து போனார். மதியின் ஒரே ஆதரவும் பறிபோனது. பெரியசாமியின் மறைவுக்கு பின் அங்கம்மாளின் கொடூரம் எல்லை மீறியது. மதியை ஒரு அடிமையைப் போல நடத்தினாள். நாத்தனார்களின் துணிகளை துவப்பது, கால்களை அமுக்கி விடுவது என மதி சித்திரவதை செய்யப்பட்டாள். குழந்தைக்கு பால் வாங்க கூட காசின்றி மதி வறுமையில் வாடினாள். சில நேரங்களில் பசியால் அழும் குழந்தையை வறுமையின் கோபத்தில் மதி அதட்டுவாள். பின் இரவில் அவனது பசிய முகத்தை பார்த்து கதறி அழுவாள். கதிர்வேல் மற்றும் ஜனனியின் திருமண நாள் விழா வீட்டில் விமர்சையாக நடந்து கொண்டிருந்தது. ஜனனி தன் கணவனுக்காக செய்திருந்த அல்வாவை பசியால் துடித்த தன் குழந்தைக்கு மதி தெரியாமல் ஊட்டினாள். அதை பார்த்துவிட்ட ஜனனி மதியின் கையில் இருந்த தட்டை பிடுங்கி எறிந்து, உன் புருஷன் செத்து 4 வருஷம் ஆகுது, நீ இங்கே என் புருஷனுக்கு செஞ்சதை திருடி திங்கிறியா என்று சாடினாள். அன்பு இறந்து விட்டதாக ஜனனி பொய் கூறினாள். மதி அதிர்ச்சியில் குழந்தையை தூக்கி கொண்டு மருத்துவமனைக்கு ஓடினாள். மதி பித்து பிடித்தவள் போல் மருத்துவமனைக்குள் நுழைந்தாள். காவலாளி தடுத்தபோது என் கணவர் அன்பு என்று கத்தினாள். மருத்துவர் அவளை உள்ளே அழைத்தார். அங்கு ஒரு பணக்கார தம்பதியினர் அமர்ந்திருந்தனர். மருத்துவர் மதியிடம் ஒரு கவரை கொடுத்தார். திறந்து பார்த்தால் அதில் 30 லட்சம் ரூபாய் செக் இருந்தது. இது என்ன டாக்டர்? மதி நடுங்கினாள். மருத்துவர் கூறினார், இவர்கள் இந்த ஊரின் மிகப்பெரிய தொழிலதிபர் ரித்திக் வர்மா. இவர்களது 6 வயது மகனின் 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டன. நேற்று அன்புவுக்கு கோமாவிலிருந்து திடீரென உணர்வு திரும்பியது. அவர் விழித்த உடனே இந்த சிறுமியின் நிலையை கண்டு தன் ஒரு சிறுநீரகத்தை தானமாக தர சம்மதித்தார். அதற்கு பகரமாக இவர்கள் இந்த 30 லட்சத்தையும் ஒரு ஆடம்பர பங்களாவையும் உங்களுக்கு தந்துள்ளனர். மதிக்கு தலை சுற்றியது. அப்படியானால் ஜனனி ஏன் என் கணவர் இறந்து விட்டார் என்று கூறினாள். அன்பு இப்போது எங்கே என்று கதறினாள். அதிர்ச்சியில் அவள் அங்கேயே மயங்கி விழுந்தாள். அவள் கண் விழித்த போது ஒரு செவிலியர் அவளது குழந்தைக்கு உணவளித்து காப்பாற்றியிருந்தார். உன் கணவர் நலமாக இருக்கிறார், அடுத்த அறைக்கு வா என்று அழைத்து சென்றார். மதி கதவை திறந்து உள்ளே சென்றாள். அங்கே அன்பு படுக்கையில் அமர்ந்திருந்தான். அவளது முகத்தை பார்த்ததும் அவன் கண்கள் பனித்தன. தன் கைகளை நீட்டினான். அன்பு, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஏன் இந்த முடிவு எடுத்தீங்க என்று மதி அவனது கைகளை கட்டிக்கொண்டு அழுதாள். அன்பு மெதுவாக கூறினான், மதி, நான் கண் விழிச்சப்போ அந்த சின்ன பொண்ணு சாக கிடந்தா. எனக்கு 2 கிட்னி இருக்கு. ஒன்று கொடுத்தா அவ உயிர் பிழைப்பாள்னு தோணுச்சு. கடவுள் என்னை அதுக்காகத்தான் எழுப்பி இருக்கார்
இந்த பணத்தை கொண்டு நம்ம குழந்தைக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைப்பேன் என்றான். ஜனனி பொய் சொல்லி மதியை தவிக்க விட்டதை அன்பு புரிந்து கொண்டான். அன்பு குணமாகி 20 நாட்களுக்கு பின் வீட்டிற்கு அழைத்து வரப்பட்டான். ஆனால் அன்புவின் இந்த அதிசய மீட்சியை கொண்டாட அந்த வீட்டில் யாரும் தயாராக இல்லை. அவர்கள் கண்கள் எல்லாம் அந்த 30 லட்சத்தின் மீதே இருந்தன. அன்பு இன்னும் சில நாட்கள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று மருத்துவர் கூறியிருந்தார். ஆனால் அவன் திடீரென்று எழுந்து நின்றான். தன் நண்பர்களின் உதவியோடு தனக்குரிய சில பொருட்களை ஒரு வண்டியில் ஏற்றினான். மதி, குழந்தையை கூட்டிட்டு கிளம்பு என்றான் அன்பு. அவர்கள் வாசலுக்கு வந்தபோது அங்கம்மாளும் ஜனனியும் தடுத்தனர். எங்கே கிளம்பிட்டீங்க? பணமும் பங்களாவும் வந்ததும் எங்களை விட்டுட்டு போறீங்களா? நாங்க தானே உன் பொண்டாட்டியை காப்பாத்தினோம் என்று அங்கம்மாள் நரிகுணம் காட்டினாள். அன்பு கராராக கூறினான். அம்மா, நான் கோமாவில் இருந்த 4 வருஷமும் மதிக்கு நீங்க என்னென்ன துரோகம் பண்ணினீங்கன்னு எனக்கு தெரியும். என் குழந்தை பசியால் அழுதப்போ ஜனனி பேசின வார்த்தைகளும் எனக்கு தெரியும். அந்த பங்களாவுக்கு நாங்க மட்டும்தான் போறோம் என்று மதியின் கையை உறுதியாக பற்றினான். மதி தன் மாமியாரை பார்த்து, அத்தை, மருமகளா என்னை நடத்தலனாலும் பரவாயில்லை, ஒரு மனுஷியா கூட நீங்க நடத்தல, இனி எங்க வாழ்க்கை எங்களுடையது என்றாள். அவர்கள் வண்டியில் ஏறி அந்த நரக குடும்பத்தை விட்டு வெளியேறினர். மதி தன் நோய்வாய்ப்பட்ட தாயையும் தன்னுடன் அழைத்து கொண்டாள். பங்களாவை அடைந்தபோது அந்த பணக்கார தம்பதியினர் இவர்களை வரவேற்றனர். அன்புவுக்கு ஒரு நல்ல வேலையையும் மாதம் 50,000 ரூபாய் சம்பளத்தையும் ஏற்பாடு செய்து கொடுத்தனர். மதி முதலாக தன் சொந்த வீட்டில் நிம்மதியாக சுவாசித்தாள். அவளது தாய் குணமடைந்தாள். குழந்தை அபிமன்யு பங்களாவின் தோட்டத்தில் மகிழ்ச்சியாக விளையாடினான். ஒரு நாள் இரவு அன்பு மதியிடம், மதி, நான் இல்லாதப்போ அவங்க உன்னை எப்படியெல்லாம் நடத்தினாங்கன்னு முழுசா சொல்லு என்றான். மதி ஒவ்வொன்றாக கூற அன்புவின் கண்கள் கலங்கின. இனி உன் கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் வராமல் நான் பார்த்துப்பேன் என்று உறுதியளித்தான். ஆனால் அதே நேரத்தில் அவனது பழைய கிராமத்து வீட்டில் ஒரு பெரும் விபரீதம் அரங்கேறி கொண்டிருந்தது. காலம் உருண்டோடியது. மதி மீண்டும் ஒரு முறை தாயாகும் பாக்கியத்தை பெற்றாள். அவளுக்கு 2வது ஆண் குழந்தை பிறந்தது. அன்பு தன் 2 குழந்தைகளையும் நெஞ்சோடு அணைத்து மகிழ்ந்தான். அந்த பணக்கார தம்பதியினரின் மகளும் இப்போது நலமாகி இவர்களது குடும்ப நண்பராக அடிக்கடி வந்து விளையாடினாள். ஆனால் அன்புவின் பழைய வீட்டில் கர்மவினை தன் கணக்கை தொடங்கி இருந்தது. வீட்டின் இலவச வேலைக்காரியான மதி வெளியேறியதும் வீட்டின் மொத்த வேலைகளும் அங்கம்மாள் மற்றும் நாத்தனார்களின் தலைமேல் விழுந்தது. ஜனனி, நான் நிறைய வரதட்சணை கொண்டு வந்தவள், என்னால் வேலை செய்ய முடியாது என்று மறுத்துவிட்டாள். நாத்தனார்களை அவள் அடிமை போல் நடத்த அவர்கள் அழுது கொண்டே தங்கள் கணவர் வீட்டிற்கு சென்று தாய் வீட்டு பக்கமே வருவதை நிறுத்தி கொண்டனர். பெரிய அதிர்ச்சியாக ஜனனிக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் கூறிவிட்டனர். வாரிசு இல்லாத துக்கத்தில் கதிர்வேல் ஜனனியை விவாகரத்து செய்துவிட்டு வேறு திருமணம் செய்ய துணிந்தான். அங்கம்மாள் முடக்குவாதத்தால் படுத்த படுக்கையானாள். அவளுக்கு பணிவிடை செய்ய ஜனனி மறுத்துவிட்டாள். ஒரு முறை ஊருக்கு சென்று வந்த அன்பு மதியிடம் கூறினான். மதி, அம்மாவோட நிலைமை ரொம்ப மோசம். தான் ஆசைப்பட்ட மருமகள் அவங்களை கவனிப்பார் இல்லாம போட்டுட்டா. மனிதன் எதை விதைக்கிறானோ அதை தான் அறுவடை செய்வான் என்பதற்கு என் குடும்பமே சாட்சி என்றான் வருத்தத்துடன். மதி மென்மையாக சிரித்தாள். அன்பு, நாம் யாருக்கும் கெடுதல் நினைக்கவில்லை. நம் பொறுமைக்கு கடவுள் கூலி கொடுத்து விட்டார் என்று கூறி அவனது தோளில் சாய்ந்து கொண்டாள். அங்கே வைகை நதிக்கரையின் பங்களாவில் மதியின் குடும்பம் அன்பினாலும் நிம்மதியினாலும் நிறைந்திருந்தது. துரோகங்கள் தற்காலிகமாக வென்றாலும் தர்மமும் பொறுமையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதை மதிவதனியின் வாழ்க்கை உணர்த்தியது.